எண்ணாகமம் 33ஆம் அதிகாரம். 1. மோசே ஆரோன் என்பவர்களுடைய கையின் கீழ் தங்கள் சேனைகளின்படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விபரம். 2. மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவர்களுடைய பிரயாணங்களை எழுதினான். அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலிருந்து புறப்பட்டு பண்ணின பிரயாணங்களாவன. 3. முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பெலத்தகையுடன் புறப்பட்டார்கள். 4. அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சன் பிள்ளைகளையெல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார். 5. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசிலிருந்து புறப்பட்டு போய் சுக்கோத்திலே பாளையமிறங்கினார்கள். 6. சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு போய் வனாந்தரத்தின் எல்லையில் இருக்கிற ஏத்தாமிலே பாளையமிறங்கினார்கள். 7. ஏத்தாமிலிருந்து புறப்பட்டு போய் பாகால் செப்போனுக்கு எதிராக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடிக்கு திரும்பி மிக்தோலுக்கு முன்பாக பாளையமிறங்கினார்கள். 8. ஈரோத்தை விட்டு புறப்பட்டு சமுத்திரத்தை நடுவாக கடந்து வனாந்தரத்திற்கு போய் ஏத்தாம் வனாந்தரத்திலே 3 நாள் பிரயாணம் பண்ணி மாராவிலே பாளையமிறங்கினார்கள். 9. மாராவிலிருந்து புறப்பட்டு ஏலிமுக்கு போனார்கள். ஏலிமிலே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்சமரங்களும் இருந்தது. அங்கே பாளையமிறங்கினார்கள். 10. ஏலிமிலிருந்து புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்தின் அருகே பாளையமிறங்கினார்கள். 11. சிவந்த சமுத்திரத்தை விட்டு புறப்பட்டு போய் சீன் வனாந்தரத்திலே பாளையமிறங்கினார்கள். 12. சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு போய் தொக்காவிலே பாளையமிறங்கினார்கள். 13. தொக்காவிலிருந்து புறப்பட்டு போய் ஆலூசிலே பாளையமிறங்கினார்கள். 14. ஆலூசிலிருந்து புறப்பட்டு போய் ரெவிதீமிலே பாளையமிறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. 15. ரெவிதீமிலிருந்து புறப்பட்டு போய் சீனாய் வனாந்தரத்திலே பாளையமிறங்கினார்கள். 16. சீனாய் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு போய் கிப்ரோத் அத்தாவிலே பாளையமிறங்கினார்கள். 17. கிப்ரோத் அத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் ஆஸ்ரோத்திலே பாளையமிறங்கினார்கள். 18. ஆஸ்ரோத்திலிருந்து புறப்பட்டு போய் ரித்மாவிலே பாளையமிறங்கினார்கள். 19. ரித்மாவிலிருந்து புறப்பட்டு போய் ரிம்மோன் பேரேசிலே பாளையமிறங்கினார்கள். 20. ரிம்மோன் பேரேசிலிருந்து புறப்பட்டு போய் லிப்னாவிலே பாளையமிறங்கினார்கள். 21. லிப்னாவிலிருந்து புறப்பட்டு போய் ரீசாவிலே பாளையமிறங்கினார்கள். 22. ரீசாவிலிருந்து புறப்பட்டு போய் கேலத்தாவிலே பாளையமிறங்கினார்கள். 23. கேலத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் சாப்பேர் மலையிலே பாளையமிறங்கினார்கள். 24. சாப்பேர் மலையிலிருந்து புறப்பட்டு போய் ஆரதாவிலே பாளையமிறங்கினார்கள். 25. ஆரதாவிலிருந்து புறப்பட்டு போய் மக்கெலோத்திலே பாளையமிறங்கினார்கள். 26. மக்கெலோத்திலிருந்து புறப்பட்டு போய் தாகாத்திலே பாளையமிறங்கினார்கள். 27. தாகாத்திலிருந்து புறப்பட்டு போய் தாராகிலே பாளையமிறங்கினார்கள். 28. தாராகிலிருந்து புறப்பட்டு போய் மிக்காவிலே பாளையமிறங்கினார்கள். 29. மிக்காவிலிருந்து புறப்பட்டு போய் அஸ்மோனாவிலே பாளையமிறங்கினார்கள். 30. அஸ்மோனாவிலிருந்து புறப்பட்டு போய் மோசெரோத்திலே பாளையமிறங்கினார்கள். 31. மோசெரோத்திலிருந்து புறப்பட்டு போய் பெனேயாக்கானிலே பாளையமிறங்கினார்கள். 32. பெனேயாக்கானிலிருந்து புறப்பட்டு போய் கிக்காத் மலையிலே பாளையமிறங்கினார்கள். 33. கிக்காத் மலையிலிருந்து புறப்பட்டு போய் யோத்பாத்தாவிலே பாளையமிறங்கினார்கள். 34. யோத்பாத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் எப்ரோனாவிலே பாளையமிறங்கினார்கள். 35. எப்ரோனாவிலிருந்து புறப்பட்டு போய் எசியோன் கேப்பேரிலே பாளையமிறங்கினார்கள். 36. எசியோன் கேப்பேரிலிருந்து புறப்பட்டு போய் காதேசாகிய சீன் வனாந்தரத்திலே பாளையமிறங்கினார்கள். 37. காதேசிலிருந்து புறப்பட்டு போய் ஏதோம் தேசத்தின் எல்லையில் இருக்கிற ஓர் என்னும் மலையிலே பாளையமிறங்கினார்கள். 38. அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோன் கர்த்தருடைய கட்டளையின்படியே ஓர் என்னும் மலையின் மேல் ஏறி அங்கே இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 40ஆம் வருஷம் 5ஆம் மாதம் முதல் தேதியிலே மரணமடைந்தான். 39. ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரணமடைந்தபோது 123 வயதாயிருந்தான். 40. அந்நாட்களிலே கானான் தேசத்தின் தென்திசையில் குடியிருந்த கானானியனாகிய ஆராத் என்னும் ராஜா இஸ்ரவேல் புத்திரர் வருகிறதை கேள்விப்பட்டான். 41. ஓர் என்னும் மலையை விட்டு புறப்பட்டு போய் சல்மோனாவிலே பாளையமிறங்கினார்கள். 42. சல்மோனாவிலிருந்து புறப்பட்டு போய் பூனோனிலே பாளையமிறங்கினார்கள். 43. பூனோனிலிருந்து புறப்பட்டு போய் ஓபோத்திலே பாளையமிறங்கினார்கள். 44. ஓபோத்திலிருந்து புறப்பட்டு போய் மோவாபின் எல்லையில் உள்ள அபாரிமீன் மேடுகளிலே பாளையமிறங்கினார்கள். 45.
அந்த மேடுகளை விட்டு புறப்பட்டு போய் தீபோன்காத்திலே பாளையமிறங்கினார்கள். 46 தீபோன்காத்திலிருந்து புறப்பட்டு போய் அல்மோன் திப்லத்தாயிமிலே பாளையமிறங்கினார்கள். 47 அல்மோன் திப்லத்தாயிமிலிருந்து புறப்பட்டு போய் நேபோவுக்கு எதிரான அபாரீம் மலைகளிலே பாளையமிறங்கினார்கள். 48 அபாரீம் மலைகளிலிருந்து புறப்பட்டு போய் எரிகோவின் அருகே யோர்தானைச் சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே பாளையமிறங்கினார்கள். 49 யோர்தானைச் சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளில் அவர்கள் பெத்தியசிமோத்தை தொடங்கி ஆபேல் சித்தீம் மட்டும் பாளையமிறங்கியிருந்தார்கள். 50 எரிகோவின் அருகே யோர்தானைச் சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே கர்த்தர் மோசேயை நோக்கி 51 நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் போய்ச் சேரும்போது 52 அத்தேசத்து குடிகளையெல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு அவர்களுடைய எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளையெல்லாம் நிர்மூலமாக்கி 53 தேசத்திலுள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்கக்கடவீர்கள். அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன். 54 சீட்டு போட்டு தேசத்தை உங்கள் குடும்பங்களுக்கு சுதந்தரங்களாக பங்கிட்டு அதிக ஜனங்களுக்கு அதிக சுதந்தரமும் கொஞ்ச ஜனங்களுக்கு கொஞ்ச சுதந்தரமும் கொடுக்கக்கடவீர்கள். அவரவர்க்கு சீட்டு விழும் இடம் எதுவோ அவ்விடம் அவரவர்க்கு உரியதாகும். உங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களின்படியே சுதந்தரம் பெற்றுக்கொள்ளக்கடவீர்கள். 55 நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிடாமலிருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விலாக்களிலே கூர்களுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். 56 அன்றியும் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்குச் செய்வேன் என்று சொல் என்றார். எண்ணாகமம் 34ஆம் அதிகாரம். 1 கர்த்தர் மோசேயை நோக்கி 2 நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கானான் தேசம் அதன் எல்லைகள் உட்பட உங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்கப் போகிறது நீங்கள் கானான் தேசத்தில் சேரும்போது. 3 உங்கள் தென்புறம் சீன்வனாந்தரம் தொடங்கி ஏதோம் தேசத்தின் ஓரமட்டும் இருக்கும் கிழக்கே இருக்கிற உப்புக்கடலின் கடைசி தொடங்கி உங்கள் தென் எல்லையாயிருக்கும். 4 உங்கள் எல்லை தெற்கிலிருந்து அக்கராபீம் மேடுகளைச் சுற்றி சீன்வனாந்தரம் வரையில் போய் தெற்கிலே காதேஸ்பர்னேயாவுக்கும் அங்கேயிருந்து ஆச்சார் ஆதாருக்கும் அங்கேயிருந்து அஸ்மோனாவுக்கும் போய் 5 அஸ்மோனாவிலிருந்து எகிப்தின் நதிவரைக்கும் சுற்றிப்போய் கடலில் முடியும். 6 மேற்றிசைக்கு பெருங்கடலே உங்களுக்கு எல்லை, அதுவே உங்களுக்கு மேற்புறத்து எல்லையாயிருக்கும். 7 உங்களுக்கு வடதிசை எல்லை பெருங்கடல் தொடங்கி ஓர் என்னும் மலையை உங்களுக்கு குறிப்பாக வைத்து. 8 ஓர் என்னும் மலை தொடங்கி ஆமாத்திற்கு போகிற வழியை குறிப்பாக வைத்து அங்கேயிருந்து அந்த எல்லை சேத்தாத்திற்கு போய். 9 அங்கேயிருந்து அது சிப்ரோனுக்கு போய் ஆச்சார் ஏனானிலே முடியும், அதுவே உங்களுக்கு வடபுறத்து எல்லையாயிருக்கும். 10 உங்களுக்கு கீழ்த்திசை எல்லைக்கு ஆச்சார் ஏனானிலிருந்து சேப்பாமை குறிப்பாக வைத்து. 11 சேப்பாமிலிருந்து எல்லையானது ஆயனுக்கு கிழக்கிலுள்ள ரிப்லா பரியந்தமும் அங்கேயிருந்து கிண்ணரே கடல் பரியந்தமும் அதின் கீழ்க்கரையோரமாய். 12 அங்கேயிருந்து யோர்தான் பரியந்தமும் போய் உப்புக்கடலில் முடியும், இந்த சுற்றெல்லைகளையுடைய தேசமே உங்களுக்குரிய தேசம் என்று சொல் என்றார். 13 அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி 9 கோத்திரத்தாருக்கு கொடுக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டதும் நீங்கள் சீட்டு போட்டு சுதந்தரித்துக் கொள்ள வேண்டியதுமான தேசம் இதுவே. 14 ரூபன் புத்திரர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படியும் காத் புத்திரர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படியும் தங்கள் சுதந்தரத்தை பெற்றுக்கொண்டதும் அல்லாமல் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் தங்கள் சுதந்தரத்தை பெற்றுக்கொண்டார்கள். 15 இந்த 2 கோத்திரத்தாரும் சூரியோதய திசையாகிய கிழக்கே எரிகோவின் அருகேயுள்ள யோர்தானுக்கு இப்புறத்திலே தங்கள் சுதந்தரத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்றான். 16 மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி 17 உங்களுக்கு தேசத்தை பங்கிட்டுக் கொடுக்கும் மனிதரின் நாமங்களாவன ஆசாரியனாகிய எலெயாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுமே. 18 அன்றியும் தேசத்தை பங்கிடும்படி ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒவ்வொரு தலைவனையும் தெரிந்து கொள்ளுங்கள். 19 அந்த மனிதருடைய நாமங்களாவன யூதா கோத்திரத்துக்கு எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும். 20 சிமியோன் புத்திரரின் கோத்திரத்துக்கு அம்மியூதின் குமாரனாகிய சாமுவேலும். 21 பென்யமீன் கோத்திரத்துக்கு கிஸ்லோனின் குமாரனாகிய எலிதாதும். 22 தான் புத்திரரின் கோத்திரத்துக்கு யோக்லியின் குமாரனாகிய புக்கி என்னும் பிரபுவும். 23 யோசேப்பின் குமாரனாகிய மனாசே புத்திரரின் கோத்திரத்துக்கு எபோதின் குமாரனாகிய அன்னியேல் என்னும் பிரபுவும். 24 எப்பிராயீம் புத்திரரின் கோத்திரத்துக்கு சித்தானின் குமாரனாகிய கேமுவேல் என்னும் பிரபுவும். 25
செப்புலோன் புத்திரரின் கோத்திரத்துக்கு பர்னாகின் குமாரனாகிய எலிசாப்பான் என்னும் பிரபுவும். 26. இசக்கார் புத்திரரின் கோத்திரத்துக்கு ஆசானின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் பிரபுவும். 27. ஆசேர் புத்திரரின் கோத்திரத்துக்கு சேலோமியின் குமாரனாகிய அகியோத் என்னும் பிரபுவும். 28. நப்தலி புத்திரரின் கோத்திரத்துக்கு அம்மியூதின் குமாரனாகிய பெதாக்கேல் என்னும் பிரபுவுமே என்றார். 29. கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்தரங்களை பங்கிட்டு கொடுக்கிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டவர்கள் இவர்களே. Thank you. Bye from Daniel. Bye from Daniel.